விக்ரமோட அம்மா, அப்பா அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்கல்ல. முதல்ல அவங்களோட பொறுமைக்கு ஒரு பெரிய சல்யூட் குடுக்கணும். நிஜமா எப்படி இவ்வளோ பொறுமையா இருந்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. முதல்ல வந்து ஒரு சின்ன ரிவ்யூ குடுக்கலாங்கும்போது, விக்ரம் வந்து அவரே குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அரோரா பத்தி பேச ஆரம்பிக்கும்போது, அவங்க அப்பா சொல்றாங்க, "அரோரா ரொம்ப இன்டெலெக்சுவல், ரொம்ப அழகா, ரொம்ப பிரில்லியன்ட்டா எல்லாமே பேசுவா" அப்படின்னு சொல்றாங்க. அரோரா இந்த காம்ப்ளிமெண்ட்டை எல்லா ஃபேமிலிட்டையும் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து கானா வினோத் அண்ணா கிட்ட அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, "உங்களோட கவுண்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பாட்டு எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கனியக்காவை வந்துட்டு அவங்க எல்லாரையும் நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தமாக உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க, மற்றவங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஃபேமிலியிலேருந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தேங்க் பண்ணுறாங்க. அப்புறமா திவ்யாவை பற்றி பேசும்போது விக்ரமே பேசுகிறாரு, "நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, திவ்யாவுக்கு இப்படி ஒரு சைடும் இருக்குமாங்கிறது பழக ஆரம்பிச்சப்பறம் தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் முட்டிக்குச்சு, அப்புறம் பிடிச்சி போச்சு" அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததாக பார்வை வந்து நல்ல பிள்ளை அப்படின்னோடனே, "ஆமாம்மா சிஸ்டர் நான் கூட சொன்னேன்" அப்படின்னு அவங்க அம்மா அந்த ப்ரமோவில் சொன்னதை சொல்கிறாங்க. பாரு மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்திருந்தா கண்டிப்பாக விக்ரம்க்கு இதை விட கொஞ்சம் டஃப்பாக இருந்திருப்பான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் ஆமாம் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து எதுவுமே விக்ரம்னு ஒரு மோசமான பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, "உங்கள் லவ் ஸ்டோரி கேட்டோம்" அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் அமித்தை வந்து, "நீங்கள் உண்மையிலே லாயர், அவங்க லாயர்ஸில், ஸோ அவங்களுக்கு அந்த லாயர் இதே தான் மைண்டில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஜட்ஜாக சூப்பராக பண்ணீங்க, லாயராக சூப்பராக பண்ணீங்க, உங்கள் பொண்ணை பார்த்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு அமித்தோட பொண்ணு பற்றி பேசுகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பொன் குழந்தைன்னு ரொம்ப ஆசை போல இருக்குது. ஸோ அனிதா மாதிரி சுருட்ட முடியோட ஒரு பொன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்புறமா சுபிக்ஷா வந்துட்டு நல்ல நல்ல லட்சியத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சபரியை பார்த்துட்டு, "இவனுக்கு விக்ரமோட ட்வின் தான் நீங்கள்" அப்படிங்கிறாங்க. அப்போ விக்ரமும் சொல்கிறாரு, "ஆமாம் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனா அது சபரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா கனியக்கா வந்து சொல்கிறாங்க, "எங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேரும் ஜாஸ்தியாக பேசுகிறீங்க, கனியக்காவும் விக்ரமும் ஜாஸ்தியாக பேசுகிறாங்கங்கும்போது அவன் என் சிஸ்டரும் வந்தப்போ அப்படி தான் சொன்னான்" அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அப்போ உடனே உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, "நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சிஸ்டரோட அட்வைஸை எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பாரு வந்து உட்காந்துட்டு, "விக்ரம் அப்படி, விக்ரம் இப்படி, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், அனிதா நீங்கள் ரொம்ப லக்கி, அவன் நல்லா எல்லாரும் முன்னேறணும்னு நினைப்பான், அழகாக காமெடி பண்ணுவான், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த காமெடி பண்ணுவான்னு" அப்படியே என்னெல்லாம் விக்ரம் பற்றி சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிதாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கோவத்தை அடக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோட, அவங்க அம்மா அப்பா வயசு மூத்தவங்கள்ல, அவங்க கொஞ்சம் மெக்னானிமஸாக எடுத்துக்கிட்டாங்க. அனிதா வந்து அவங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு ஒய்ஃபோட ஃபீலிங் இருக்குது, அவங்களுக்கு கோவம் இருக்குது, பட் அதை வந்து அப்படியே அடக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. பாரு ஒன்றுன்னா புகழும்போது பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம மைண்ட் வாய்ஸை சபரி கேட்ச் பண்ணி சபரி என்ன சொல்கிறாருன்னா, "அனிதா இப்படியே முழிக்கிறாங்க, அனிதாவோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. உடனே வந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குவாங்கன்னு யாரோ பாருவை சொன்னோடனே பாரு சொல்கிறாங்க, "இல்லைன்னா இவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டு பாடிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் சும்மா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வக்ரம் அது இதுன்னு எல்லாம் சொன்னதுக்கு அவங்க அம்மா அப்பா ஒய்ஃப் 3 பேரும் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டாங்க. அது நீங்களும் ஒய்ஃப் அனிதாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.